எனக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்க உடனே பார்த்தார்கள் ஆறுகாவல் என்னம்மா மன்னவா மன்னவா திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே நம்மளை போல் நாதியற்றவர்களுக்கு என்ன நாராயணன் தான் தஞ்சம் சொல்வாங்க. அதனால என்ன ஐயா இறைவனை நினைக்க வேண்டும், இருந்து தவம் புரிய வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாரதவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்திய மொழிராஜனம் தாரகாவல்லியமாக அங்கே தாருகாவளவனே அண்ணன் தண்ணீரர் என்றாமல் ஆண்டவன் பகவானை இயக்காமல் அள்ளும் மகனும் 60 நாளிகையுமாக இறைவனாகிய பகவானை மனதிலே எண்ணிக்கொண்டு அர்க்கராஜனம் தாரகாவல்லியமாக ஹரஹரா சிவசிவா சம்போ மகாதேவா பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பாரதமும் இருந்தவர். அப்படியாகவே அவர்கள் தவம் இருந்து வருகின்ற பொழுது கைலாச வாசலில் கரை கண்டனார் சிவபெருமான். 14 உலகத்து மக்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டுமே, படைத்துவிட்ட மக்களுக்கு படியளக்க வேண்டுமே என்றும் அந்த பகவானாகிய சிவபெருமான் எப்படி வருகிறார்? நாளை நல்ல வீணை எடுத்து நாளை நல்ல வீணை எடுத்து வீணை எடுத்து ஆடு எல்லாம் படியளக்க ஆடு எல்லாம் படியளக்க
ஈரேழு 14 உலகமெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் அவரவர்கள் செய்த பாவங்கள் புண்ணியத்திற்கு தகுந்தார் போல் படைத்திருப்பேன் அம்மா. அதையெல்லாம் நீ வார்த்தையானால் தாயுள்ளம் கொண்டவள் இறக்க குணமடைத்தவள் ஏழை மனமுடையவள் தாங்குமா உன் மனசு? தாங்காதம்மா தாங்காது. இதையெல்லாம் கண்ணாலே கண்டால் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டு வருவேன். உனக்கு நான் பதில் சொல்வேனா படி இழப்பேனா? வேண்டாம் பார்வதி, சொன்னா கேளு. நீ கைலாசத்துல இரு. ஏன் பார்வதி இந்த பிடிவாதம் உனக்கு? அப்படியா சுவாமி? மேலுதலுக்கு கீழ் உதட அசைக்க மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், அவனமா வருவேன். அப்படியா? நம்பலாமா? ஒண்ணு நம்பியான வாழ்க்கையை ஓடிட்டு அது வாழ்க்கை ஓடலாம். ஒன்ன நம்பலாமா? என்ன நம்பலாம்? நம்பி இல்லை. உன்னை நம்பலாமா பார்வதி? ஏன்னு சொன்னா என்ன இப்படித்தானே சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஜிப்ப திறந்துருவேன், மணிப்பாசு வாயை திறந்துருவேன். அதெல்லாம் அப்படியே திறக்க மாட்டேன். லொடன்ட்டு வருவேன். அப்படிலாம் வர மாட்டேன். என் வேலையே கெட்டு போயிடும். வேலையெல்லாம் முடக்க மாட்டேன். முடக்க மாட்டியா? முடக்காம இருந்தனா எனக்கு சந்தோஷம் தான். ஆமா பார்வதி, என்ன படிகளக்க போகலாம். ஆனா இங்க வச்சு சொல்லுறதுலாம் நீ வாயை திறக்க கூடாது, வார்த்தை பேசப்படாது. பேசவே மாட்டேன், அமைதியா வரணும். வாய புத்திக்கே வரேன். அத்துமீறி நீ பேசிட்டேன்னு சொன்னா அங்கேயே சமைச்சிருவேன். ஆமா, எதுக்கு சவச்சா என்னத்துக்காகவும் என் வாயி எதை விட்டு நான் கழுவேன்? சவித்து விடுவேன்னு சொல்லுறாரு. ஆமா ஆமா. அவன் பிரணய பார்வதியை வைத்துக் கொண்டு இறைவனாகிய சிவபெருமான் அவையோ ஈரேழு 14 உலகமெல்லாம் படிகளந்து வனத்தின் வழியாக வருகிற பொழுது தாரகாவள்ளி தவநிலையை கண்டால் இந்த பார்வதி இறைவா பகவானே, இறைவா பகவானே, இந்த இடத்துல உங்களுடைய திருநாமம் உரைக்கிறதை என்ன காரணம்? யாராருக்கும் என்ன, எதற்காக, எவ்வளவு காலமாக? இறைவா பகவானே, உங்களுக்கே இது நியாயமா? பிள்ளை வேணும் என்று 12 வருடமா தவம் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்கவில்லை? என்ன என்ன சொன்னீர்கள்? இறைவா, போயும் போயும் அந்த தாரிகாவள்ளி ஒரு மானிட பெண்ணு. அந்த மானிட பெண்ணுடைய வயிற்றினை நான் போய் பிள்ளையாக அவதரிக்கவா? என்னால் முடியாது. உன்னால முடியாதுன்னு சொன்னா எப்படி பார்வதி? கொடுத்தது கொடுத்ததுதான். தர்க்கராயனுக்கும் தாரிகாவள்ளிக்கு நீதான் மகளா பிறக்கணும். அப்படியானால் இறைவா, அந்த தாரிகாவள்ளி வயிற்றில போய் நான் பிறக்க மாட்டேன். அந்த தாமரை குளத்திலே தாமரை இலைமேலே சங்குபோல் நான் அவதரிப்பேன். தாரிகாவள்ளியுடைய பார்வை என் மீது படும்போது நான் பெண் குழந்தையாக உருமாறி அவள் பெற்ற பிள்ளையாக இருக்க மாட்டேன். அவளுக்கு வளர்ப்பு மகளாக வேணா நான் இருக்க மாறி. அப்படின்னு சொன்னவுடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று வரத்தையும் கொடுத்தார். அப்படி 2 பேர்களும் தர்க்கராஜன் தாரிகாவள்ளி தவநிலைக்கு வருகிறார்கள். தர்க்கராஜா, தாரிகாவள்ளி, நீங்கள் 2 பேர்களும் செய்த தவத்தை கண்டு யாம் மனமகிழ்ந்து இங்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள். அப்படியா? அம்மா தாரிகாவள்ளி, உனக்கு பிள்ளைக்களி தீர்ப்பதற்காக, மதலைக்களி தீர்ப்பதற்காக என் இடப்பாகத்தினை வீற்றிருக்கிறாளை இந்த ஈஸ்வரி, ஈஸ்வரி உமையவள் உலக மாதா. மாதா 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 ஈஸ்வரி இல்லை, ஈஸ்வரி. அந்த உமையவள் உலக மாதா பார்வதி உங்களுக்கு மகளாக வந்து அவதரிப்பார். தாமரை குளத்தில் தாமரை இளைமையை சங்க போல் அவதரிப்பாள். தாரிகாவள்ளியின் பார்வை படும்பொழுது பெண் குழந்தையாக உருமாறி உன்னை வந்து அடைவார் என்று இறைவனாகி சிவபெருமான் வரம் கொடுக்க
அவர்களுடைய தவநிலையை உடைத்தார்கள். தாரிகாவல்லி பார்த்தார், மன்னவா 12 வருடமாக இருந்த இடத்திலேயே இருந்து இறைவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறோம். அதனால் தாமரை தடாகத்திலே நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். இருக்குமல்ல, இருப்பிலேயே இருக்கும்ல. அதனால கண்ணெல்லாம் பொங்குது பாருங்க. அதுவே வச்சிரும். அது வலியும் போது குழம்பு தானே. அப்பேற்பட்ட தர்க்கராஜனிடத்தில் தாரிகாவல்லி சொல்லிவிட்டு தாமரை தடாகத்திலே நீராடி வருகிறேன் என்று எப்படி வருகிறாள் என்ன தலையதில எண்ணெய் தலையதில எண்ணெய் நாக்கு மஞ்சள் துயரையில் வைப்பதற்கு வருகிறார். போல நடைகிறார் வீசி
எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் மனதிலே எண்ணுகிறார். தாமரை தடாகத்தை தாமரை இடைமேலே சக்தியாகப்பட்ட உமையவள் பார்வதி பிள்ளை போல இருக்காளே. தாமரை இலையில ஒரு குழந்தை இருந்தா அந்த இலை எப்படி நந்தாங்கும்? அவ்வளவுதான். அதனால கருணாக பாம்பு போல் வடிவத்தை கொண்ட கண்ணன் தங்கை பார்வதி தண்ணீரிலே மூழ்கிவிடக் கூடாது என்று அந்த தாமரை இலை தண்டு பகுதியை தாங்கி பிடிச்சிருக்காரு. அதான் இன்னைக்கும் தாமரை குளத்துல தாமரை பூவை எடுக்க போனா பார்த்து போகணும், கவனமா போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்துடக்கூடாது. ஆமா, அப்படி இருக்க பொழுது பார்த்தால் பிள்ளையை எடுத்து வர வேண்டுமையானால் கையில என்ன இருக்கு? கொண்டு வந்த குடம்தான் இருக்கு. குடத்தை எடுத்தா தண்ணியில கவிழ்த்தினா குடத்தை பிடித்து கொண்டே நீந்தி வருகிறார். எப்படி? அப்படிதான் மெல்ல அமைச்சிவாத்தா அமைச்சிவா. அப்ப குடம் என்னாச்சு? அதனால குடம் பிடித்து நீந்தி வருகிறாள். குழந்தையை கையில் எடுத்தாள். மறுபடியும் நீந்தி வருகிறாள். பிள்ளை இல்லாத தார்காவள்ளி பிள்ளையை கண்டால் பேர் ஆனந்தம் கொண்டாள். மதலையை கண்டால் மனமகிழ்ந்தாள் தார்காவள்ளி. சுற்றி சூழ பார்க்க யாரோட பிள்ளையாவது இருக்குமோ, பிள்ளைக்கு உரியவர்கள் யாராவது இருப்பாங்களோ? எங்க லேச சத்தம் கொடுத்து பாருங்க. இந்த குழந்தைக்கு உரியவர்கள் யாராக இருக்கிறார்களாம்? இருந்தார்களேயானால் வெள்ளிசை மேடை அருகே வரவும். அங்கே நான் ஒருவேளை இங்கதான் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களோடு பார்த்தேன். வந்துருவாங்க யாரும் அதை இல்லையா? சீட்டை கொண்டு வர சொல்லுங்க. புக்க பரிசு புத்தகத்தை நேரம் ஆகுதுல்ல. ஏன்னா பரிசு புத்தகம் இருப்பவர்கள் உடனடியாக நம்ம சீட்டு கோவில் கொண்டு வருவார்கள். உங்களுக்கு கம்பி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். போட்டுட்டு வந்த உடனே போட்டாச்சுல்ல. பரிசு புத்தகம் வைத்திருப்பவர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் கொண்டு வருமாறு உங்களை விழா கம்பி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். அதனால பிள்ளையை கையிலெடுத்தால் அந்த வனத்திலே நின்று கொண்டு சத்தம் போட்டு அழைத்தா யாரும் வரல. ஆமா, பிள்ளைக்கு உரியவர்கள் யாராவது இருந்தாத்தானே வருவாங்க. அது இறைவன் பகவான் தார்காவள்ளிக்கு என்று சக்தியை விரைவு செய்ததாச்சு. அதனால அம்பிகை பார்த்தால் இந்த தார்காவள்ளி இறைவனா பார்த்து நமக்கு கொடுத்த பிள்ளை இது என்று சொல்லி அந்த பிள்ளையை கையிலெடுத்து ஓடி வருகிறாள் அரண்மனைக்கு. மன்னவனை அழைத்தால், மன்னா பாருங்க பிள்ளைய. அடியே தார்காவள்ளி, யார் கொடுத்த பிள்ளை இது? சாமி கொடுத்தானா? எந்த சாமி? ஐயரு சாமியா? பகவான் கொடுத்தாருங்கயோ? எப்படி எப்படி என்ன சொன்னாங்க? ஆமா, ஓ இது இறைவன் கொடுத்த பிள்ளை. ஈசனுக்கு இடப்பாகத்தில் வீட்டிற்கும் ஈஸ்வரி உமையவள் நமக்கு பிள்ளைக்களை தீர்ப்பதற்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறார் என்று தார்காவள்ளி சொன்ன போது தட்டமொழி ராஜமன்னனும் தார்காவள்ளியுமாக பிள்ளையில்லா வாசலுக்கு பிள்ளையில்லா வாசலுக்கு பிள்ளை பிறந்தவென்றோ பிள்ளையில்லா வாசலுக்கு வாசலுக்கு கிடைத்ததென்று ஆரியவர்கள் எடுப்பார் மகள் கையிலெடுப்பார்
அங்கை அறையாதீரை இறங்கானிட்டு தண்டை போட்டி கண்மணிய பாடகிக்கு என்ன வேறு கொடுப்போம் என்று அவன் என்னோ அப்படி தற்கனைக்கு மகளாக இவள் தரணியடை வளர்வதினாலே ஆதிபராசக்தியை வந்து பிள்ளையாக அவதரித்ததினாலே தாட்சாயணி பார்வதி என்று பெயர்நாமங்கள் கொடுத்து பெயர் கொடுத்த பிள்ளையை பிரியத்தோடு வளர்த்து வருகிறார்கள். தாயும் தகப்பனோ தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளையை தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகுமே, பூமியிலே விட்டால் பொற்பாதங்கள் நோகுமே என்று எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு அங்கே ஊட்டி வெல்ல வளர்த்துமா சேர்த்தி வளர்த்துமா சேர்த்தி நோகவே என்று எப்படி எப்படி பூமியை விட்டா பாதங்கள் நோகும் என்று தரையை விட்டால் என்ன கால் நோகும், பூமியை விட்டா பாதங்கள் நோகும் என்று குழந்தை அவளை செல்லமா ஆமா அப்படி தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடைபெறத்தி மார்பிலே தொட்டில் கட்டி மடி மீது நடைபெறத்தி குழந்தையை வாசத்தோடு வளர்த்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த தாட்சாயணி பார்வதி அவளோ ஆறுகாவனமதியிலே அக்கனுக்கு மகளாக தாட்சாயணி பார்வதியாய் வருணாக இலை அழகுடைய மகளுக்கு ஒரு வயது உச்சமோனை
நடைபெறுகிறார்கள். தோல்ல தொட்டில் கட்டி பார்த்திருக்கீங்களா? பிள்ளைய வளர்க்கிறதுல அவங்கள மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது. நாமளும் தான் பிள்ளைய பெற்றோமே. பிள்ளை எங்க இருக்கு? கோயில்ல இருக்கும். ஆனா அவங்க வேலைக்கே போனாலும் வேலையே பார்த்தாலும் பெற்ற பிள்ளையை எங்கேயும் விட மாட்டாங்க, யார்கிட்டையும் விட மாட்டாங்க. தோல்ல தொட்டில் கட்டி போட்டு வளர்த்திருக்காங்க. கேட்டேன் அடுத்த கொடைக்கு அப்படிதான் படிக்க. நம்ம 16 வயசு பிள்ளைய தொட்டில் கட்டி போட்டு வில்லு படிக்க வேண்டியதுதான். அப்பவே படிச்சிருக்கணுமோ? சரி தவறிட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்த பிறவியில் அப்படி படிச்சிருவோம். அதனால தோளிலே தொட்டில் கட்டி துடைகளை நடைபெறுகிறார்கள். பெற்றெடுத்த பிள்ளை முதல் முறையாக குழந்தை நடைபழகக்கூடிய இடம் எந்த இடம்? தொடையில தான் பிள்ளை நடக்க பழகுது. எவனா கீழே தரையில விட முடியாதுல்ல. பிஞ்சு பாதம் நோகமுள்ள குழந்தைக்கு. ஆமா, அதனால துடைகளை நடைபெறுகிறார்கள். மார்பிளையே தொட்டில் கட்டி மடி மீது நடைபெறுத்தி பிள்ளைய வளர்க்காங்க. அப்படி மார்பிளை தொட்டில் கட்டி போட்டு வளர்த்த பிள்ளைதான் இன்னைக்கு மார்பிளை எட்டி உதைக்கி. அதான் சொல்லுதாங்க, வளர்த்த கிடா மார்பிளை பாயுது அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. அவையோ பாவம் சாயிண்டுக்காரெல்லாம் 10 பிள்ளைய பெற்றாரு. பிச்சை எடுக்காத குறையா எடுத்து பிள்ளைய வளர்த்தாரு. கடைசியா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுச்சு. கூட்டிட்டு வந்து நாங்க தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால பெற்றெடுத்த பிள்ளையாகப்பட்ட தர்க்கமுடி ராஜமன்னனுக்கு மகளாக வளர்ந்து வருகின்றாள் தாட்சாயணி பார்வதி. வயது 5 வயதாச்சு. 5வது வயதிலே அறிவு கல்விகள் படிக்க வேண்டும். 5இல் வளையாதது 50இலே வளையுமா? உடைந்துவிடும். 5 வயசிலேயே பிள்ளைகளுக்கு நாம என்ன நல்லதுகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயதுல நல்லதை சொல்லிக் கொடுக்காம விஷத்தை விதைச்சிட்டோம்னு வைங்களேன், இப்படி விஷமா வளர்ந்து நிற்கும். அரடி செடியா வளர்ந்து நிற்கி. பக்கத்திலேயே இருக்க முடியல, விச காத்து வீசுது. அப்பப்ப அந்த அட்டை வச்சு அதை வீசிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய, விஷத்தை இறக்க வேண்டியதா இருக்குல்ல. அதனால அந்த தாட்சாயணி பார்வதி என்ன விதமாக பாடங்களை படித்து வருகிறாள். அண்ணா ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா உணவு வணங்கேனா. ஹலோ, ஊட்டு போடக்கூடிய கிடாய்கள் வைத்திருப்பவர்கள் ஆலயத்துக்கு முன்பாக கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். ஊட்டுக்குடை கொடுப்பவர்கள் கிடாயை ஆலயத்துக்கு முன்பாக கொண்டு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். ஊட்டுக்கிடாய் கொடுப்பவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு முன்பு கொண்டு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். அண்ணா அவண்ணா ஈனா ஈயண்ணா உணவு வணங்கேனா. உணவு வணங்கேனா. ஏயண்ணா ஐயண்ணா உணவு வணா உணக்கேனா. ஏயண்ணா ஐயண்ணா உணவு வணா உணக்கேனா. ஏ உணவு வணங்கேனா.
தாட்சாயணி பார்வதி படியாத பாடங்களே கிடையாது. எப்படி படிச்சிருக்கா? நல்ல பாடங்கள் தான் படிச்சிருக்கான். அக்கா வரைக்கும் அவளும் பாடங்கள்லாம் படிச்சிருக்கான். அவளும் படிச்சிருக்காள்ல. 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 32 தர்மங்கள், 64 இலக்கியானியங்கள், 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள், 108 ஆகமத்தை படித்திருக்கிறாள் தாட்சாயணி பார்வதி. அவ படித்தது ஆகமா, நம்ம ஷைண்டுக்காரன் நச்சு படிச்சது அகம். ஏ அப்பா, அவளாவது 108 ஆகமத்தை தான் படிச்சிருக்கா. 1008 அகத்தையும் படிச்சு வச்சிருக்கா. அகம் பிடிச்சவன் அந்த பார்வையை பார்க்கும் போதே தெரியல. அப்படி அப்படி இருக்கும் இந்த தாட்சாயணி பார்வதி படித்து முடித்து இருக்கும் இடையில் 16 வயதாச்சு. அப்படி 16 வயதிலே அந்த பைங்கிலியால் இந்த தாட்சாயணி பார்வதி மூத்த மகள் நிறைந்தாளே, மூத்த மகள் நிறைந்தாளே. தண்ணி எடுத்து
ஊற்று தண்ணீர் எடுத்தோ ஒருவர் சத்தி மிதக்கும் எல்லாரே அதெல்லாம் சீதனமா கொடுக்கக்கூடியது. எடுத்து கொஞ்சம் முதற்கொண்டு இருக்கு, நாளைக்கு மறைக்கிற பிள்ளைக்கு தேவைப்படும். அது நம்ம சாயந்தரம் நேரத்தை புக்கு பண்ணி தருவோம். அதனால ஆமா, அதனால இந்த கல்யாண விழாவிலை என் தங்கை பார்வதி தோழி பண்ணி வேணும்னு கேட்கிறான். அதனால போய் பிரம்மா உடனடியாக 2 தோழிகளை விரைவு செய்து பார்வதிக்கு கல்யாண பரிசா கொடுங்க. அதுக்கு என்ன தாராளமா கொடுக்கலாம். இப்ப கல்யாணம் முடியட்டும், அப்புறமா போய் தோழி இது வேறையா அம்மா பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டியா? அப்படின்னு
அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி